ஹலோ மக்களே, இன்னைக்கு ஒரு டக்கரான வெள்ளை சுண்டல் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோமா? இதுக்கு முதல்ல சுண்டலை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஓவர் நைட் ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா கூட கடைசிக்கு ஒரு 5-6 மணி நேரமாவது சுண்டலை தண்ணியில் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். சுண்டல் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சுண்டல் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு. அப்போ தான் சுண்டல் வேகும் போதே உப்பு நல்லா இறங்கியிருக்கும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை லாக் பண்ணி விசில் போட்டு 5 விசில் விட்டு இறக்கிடலாம். இது இருக்கட்டும். அதுக்குள்ளே சைடில் நம்ம கிரேவி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மசாலா பார்த்துடலாம். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 4 பெரிய சைஸ் தக்காளி, 4 பெரிய சைஸ் வெங்காயமும் எடுத்திருக்கேன். இதை ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ண வேண்டியதில்லை. வதக்கி அரைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மசாலா ப்ரிப்பரேஷன் பார்த்துடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா சூடானதும் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 பிரியாணி இலை, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 செகண்ட் வதக்கிக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 2 செகண்ட் வதக்கிட்டு 10 பல்லு உரிச்ச பூண்டு சேர்த்துருங்க. இது எல்லாத்தையும் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துடலாம். இது எல்லாமே நல்ல குழைய வேகணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் வெந்தால் போதும். தக்காளி சேர்த்து 2 நிமிஷம் வதக்கிட்டே இருந்தோன்னா ஒரு கோல்டன் கலர் வரும். இப்போது 1 டீஸ்பூன் கசகசா, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 2 டேபிள் ஸ்பூன் கல்பாசி, 10 நம்பர் முந்திரி. இப்போ நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா வதங்கட்டும். எல்லாமே நல்லா வதங்கின பிறகு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற சுண்டல் ஒரு 10 நம்பர் இதில் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு மொத்தம் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே எல்லாத்தையுமே நல்லா வறுத்துட்டு இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஒரு திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் அரைச்ச பேஸ்ட் இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். திப்பியாக அரைக்காமல் நல்லா இந்த அளவுக்கு திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இப்போது கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரியட்டும். இந்த சன்னா மசாலாவுக்கு நீங்கள் பெரிய வெங்காயத்தை கூட நீளமாக நறுக்கி சேர்த்துக்கலாம் தாளிக்கிறப்ப. பட் நான் இன்னைக்கு சேர்த்தலை. இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். மசாலா எல்லாமே தாளிப்பில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுடலாம். இப்போ 1 by 1 ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ உங்களுக்கு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்க சுண்டல் வேக வச்ச தண்ணியவே கூட இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி திக்காக வேணும்னா தண்ணியோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழம்பு நல்லா பபிள்ஸாக கொதி வந்துட்டுருக்கும். இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்திருக்க சுண்டலை சேர்த்துடலாம். கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் போல் கிரேவியை கொதிக்க விடுங்க. இப்போ தட்டு போட்டு மூடி கொதிக்க விட்டீங்கன்னா கிரேவி வந்து அடி பிடிச்சிரும். நீங்கள் ஒருவேளை தண்ணி கம்மியாக ஊற்றிருந்தீங்கன்னா. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட அசத்தலான திக்கான சன்னா மசாலா ஆர் சுண்டல் கிரேவி ரெடி. இதை நீங்கள் ரைஸ், இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே பேர் பண்ணலாம். ஸ்டில்
டிஃபன் ஐட்டம் பேர் பண்ணும்போது இன்னுமே டாப் நாச்சா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா.